நீ, உன் தங்கச்சி, உங்க அம்மா அவர் எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாலும் நீ காணாம போயிட்டன உடனே உன்னை தேடி கண்டுபிடிச்சு உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அட்வைஸ் பண்ணி உங்களை சேர்த்து வச்சாரே, அவருக்கு நீ என்ன பண்ண போற? பெத்த தாயை உன் மேல சந்தேகப்பட்டு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு தாலி கட்ட சுப்பிரமணியோட நிழல் கூட உன் மேல பட்டதே இல்ல. உன்ன சந்தேகப்பட்ட உங்க அம்மாவுக்கே அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. எவ்வளவு பெருந்தன்மை அந்த மனுஷனுக்கு! இந்த மனசை யாருக்குடி வரும்? இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை நீ ஏண்டி ஏத்துக்க மாட்டேங்கிற? அதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. என்ன பேசுற நீ? எங்க அப்பாவோட இழப்புல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் படுற எல்லா கஷ்டத்துக்குமே அவன் தானே காரணம். அந்த ஆள் மட்டும் லாரி ஏத்தி எங்க அப்பாவை கொல்லாம இருந்திருந்தா, என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவளையே எங்க அம்மா என் மேல சந்தேகப்பட்டு பேசினதுக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் அந்த சுப்பிரமணி தானே. சுப்பிரமணி மேல உள்ள வெறுப்பினால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. உன் அம்மா உன்னை சந்தேகப்பட்டு பேசுறதுக்கும் நீ வீட்டை விட்டு போனதுக்கும் சுப்பிரமணி எப்படி காரணமா இருக்க முடியும்? எங்க அம்மா என்னையும் ராஜாவையும் சந்தேகப்பட்டு பேசும்போது என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? தாலியை கட்டிட்டு புருஷனை விட்டு தனியா இருக்கனாலதான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு காரணம் சுப்பிரமணி தானே. வேணாங்கிற பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி எங்க சுத்தியும் சுப்பிரமணி மேலதான் குத்தங்கிறியே. உன்கிட்ட பேசி உன் மனசை என்னால மாத்த முடியாது. ராஜா, ஹாய். ஹாய். உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இளவரசி கூட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். இளவரசியும் இங்க தான் இருக்கான்னு சொன்னேன். இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரு? எப்படி முகத்தை காமிப்பாரு? அதான் அந்த நல்ல மனுஷன் மேல எங்க அம்மா அபாண்டமா ஒரு பழிய போட்டாங்களே, அதான் அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. வீடை காலி பண்ணுங்கன்னு நேரடியா சொல்ல முடியாம வேற ஆளுங்க வந்து பாக்குற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறாரு. எங்க திரும்ப வந்து பேசினா பழி வந்துருமோன்னு பயந்துதான் போறாரு போல இருக்கு. ஆமா, வேலை போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போறியா? இன்னும் சொல்லல, ஆனா கண்டிப்பா சொல்லுவேன். ஏற்கனவே மறைச்சனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இனிமே எதுவும் மறைக்கிறதா இல்ல. யோசிச்சு செய்டி. அம்மாவால இதை தாங்கிக்க முடியுமா? இதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் அம்மா பாத்துட்டாங்க நளினி. இந்த வாட்டி இது ஒரு பிரச்சனையா இருக்காது, சமாளிச்சுப்பாங்க. சரி போலாமா? ம். கவிதா. ஆ, தேன் சாப்பிட்டால? சாப்பிட்டா. அப்பா இல்ல, அவருக்கு ஏதோ வயிறு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க சாப்பிடுங்க. வயிறு சரியில்லையாமா? ஒரு நிமிஷம் இரு. என்னப்பா, டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். வேண்டாம் தம்பி, எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க போய் சாப்பிடுங்க. வயிறு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? என்ன சொல்றீங்க? இதை பாருங்கப்பா, ஒரு தகப்பனோட மனசு என்னன்னு எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் கார்த்திக் மேல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். ஆனா உங்க பையனை உங்க எதிரில் 4 பேர் சேர்ந்து அடிக்கும்போது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். பட் அவனை திருத்தறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இன்னைக்கு வழக்கத்தை விட 2 இட்லி அதிகமாக வைமா. உண்மையிலே வயிறு சரியில்லை தான். தம்பி அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அதிகமாகவே சாப்பிட போகிறேன். என்னப்பா, நான் கேட்டதில் உங்களுக்கு ஏதாவது கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா.
அவன் பிறந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு அவன் மாட்டிக்கிட்டு உதவாங்கின போதுதான் உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டேன். வீட்டுக்கு அடங்காத புள்ள ஊருக்கு அடங்குவான்னு சொல்லுவாங்க. ஊருக்கு அடங்காதவனை இன்னைக்கு நீ அடக்கியிருக்கப்பா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்பா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க இப்படி பேசலல்ல? உண்மையாவே உங்க மனசுல எந்த வருத்தமும் இல்லைல்ல? தம்பி, நான் சாப்பிட்ற இந்த டிஃபன் மேல சத்தியமும் என் மனசுல எந்த வருத்தமும் இல்லை தம்பி. அந்த படுபாய் பய இந்த பொண்ணையும் என்னையும் கொஞ்சம் பாடாப்படுத்தினான். பெத்தவங்கன்னு கூட பார்க்காம என்னையும் என் பொண்டாட்டியும் வீட்டை விட்டே துரத்துனான் தம்பி. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த பொண்ணை மிரட்டி இந்த வீட்டை பிடுங்கினப்போ என் மனசு எப்படி துடிச்சே தெரியுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு அவன் தண்டனை அனுபவிச்சிருக்கான். ரொம்ப புத்திசாலித்தனமா அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க தம்பி. இதுக்கப்புறம் அவன் திருந்தி நல்லவனா வாழ்ந்தான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இவ்வளோ நல்ல மனசுள்ள உங்களுக்கு இப்படி ஒரு மகன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பெத்தவங்க செஞ்ச பாவ புண்ணியம்தான் பிள்ளைகளா வந்து பிறக்கும்னு சொல்லுவாங்க. நான் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணிட்டேன் தம்பி. அதான் இப்படி ஒரு தருதல எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கிறான் தம்பி. அப்பா, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இப்ப ஏன்பா ஃபீல் பண்றீங்க? பேசாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி தம்பி. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மனசுல எதுவும் வச்சுக்காம நான் சொன்னதும் சாப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நமக்குள்ள எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம்? யாரு? அண்ணாச்சி வந்திருக்கேன். அண்ணாச்சியா? வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க அண்ணாச்சி. 25 லட்ச ரூபா கைக்கு வந்துருச்சு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. என்ன சார் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த உதவி கூட பண்ணலான்னா எப்படி சார்? இனிமே உங்க வாழ்க்கையில அவன் குறுக்கிடவே மாட்டான் சார். அவன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். வரட்டுங்களா? சரி அண்ணாச்சி, வரேன் சார். தேங்க்யூ. கவிதா, நீ கொடுத்த வீடும் திரும்ப வந்துடுச்சு, நான் கொடுத்த பணமும் வந்துடுச்சு. கார்த்திக்கு நம்ம பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான். இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வை. என்ன மாமா, பெசஞ்ச சாதத்தை சாப்பிடாம வெச்சக்கண்ணு வாங்காம சுப்பிரமணிய பாத்துட்டு இருக்கீங்க? என்னப்பா ஆச்சு? சாப்பிடுங்க. உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சப்பா. அதை நினைச்சா எனக்கு சாப்பாடே பிடிக்கல. எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைப்பா, விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ இந்த குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் போயிடுச்சு. ஏதோ கிட்ட இருந்து உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுங்கிற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சு. சரி, நீயே தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்ட. ஆனால் அதுவும் விளங்காமல் போயிடுச்சப்பா. உனக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்? சரி, அதை விட இளவரசியை டைவர்ஸ் பண்ணுற விஷயமா நான் ஜெயிலில் இருக்கும்போது சொன்னேனே, அதை பற்றி என்ன முடிவு பண்ண? என்ன மாமா, சுப்பிரமணியாவது இளவரசியை டைவர்ஸ் பண்றதாவது அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னம்மா சொல்கிற நீ? கயல் கல்யாண ட்ராமாவில் இளவரசி ஒத்து வரலைங்கிறதுனால தானே இளவரசியை டைவர்ஸ் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? அது நீங்க மட்டும் முடிவு பண்ண போதுமா மாமா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இளவரசி மனசுல சுப்பிரமணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுப்பிரமணி மனசுல இளவரசி தானே இருக்கா? அட என்னம்மா நீ, சுப்பிரமணிக்கும் இளவரசிக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணோம்? அப்படியே நம்ம எல்லாரும் ஏதாவது பாடுபட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சாலும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சனால தான் டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்.
அதுக்கப்புறமும் சுப்பிரமணி மனசுல இளவரசி தான் இருக்கான்னு நீ சொல்ற. எதை வச்சு நீ எப்படி சொல்ற? சுப்பிரமணியோட மனசுல இளவரசியோட நினைப்பு இல்லைன்னா காணாம போன இளவரசியை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்குமா? நீ என்னம்மா சொல்ற? நீ காணாம போன இளவரசியை சுப்பிரமணி தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தானா? ஆமா மாமா, இளவரசியோட அம்மா அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் ராஜாவோட சேர்த்து வச்சு இளவரசியை தப்பா பேசிட்டாங்க. இளவரசி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. காணாம போன இளவரசிய சுப்பிரமணி தான் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கு. காணாம போன இளவரசிய சுப்பிரமணி தான் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கு. என்னப்பா சுப்பிரமணி, ஏதோ ஒரு நாள் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பரிகாரமாக தான் நீ அந்த இளவரசி கழுத்தில் தாலி கட்டினேன்னு நினச்சேன். ஆனால் நீ இளவரசி மேலே ஆசைப்பட்டு தான் தாலி கட்டினியா? சுப்பிரமணி, உன் மனசில் என்ன இளவரசி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னாதானப்பா நான் ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியும். பா, இளவரசி மேல இருக்கிற ஆசையில நான் தாலி கட்டலப்பா. அதே மாதிரி இளவரசியோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையிலையும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல. அவ கழுத்துல தாலி கட்டினேன்ற முறையில அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியை காணும்னா தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது புருஷனோட கடமை இல்லையா? அந்த கடமையை தான்ப்பா நான் செஞ்சேன். புருஷனா கடமையதான் செஞ்சேன்னு சுப்பிரமணி வேணா சொல்லலாம். ஆனா அந்த இளவரசி மனுஷனா கூட மதிக்கலையே. இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக ஏன் தங்கச்சி அவ வாழ்க்கையை பணைய வச்சு இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறா. கயல் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு எங்க அம்மா கெடு வச்சுட்டு போயிருக்கு. இன்னும் 15 நாளுக்குள்ள சுப்பிரமணி கயல் கழுத்துல தாலி கட்டலன்னா நம்ம வீட்டு வாசல்ல வச்சு எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் மண்ணெண்ணெய் ஊத்தி கொழுத்து போன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சுப்பிரமணி, இதுக்கு என்னப்பா பதில் சொல்ற நீ? அப்பா, இதுல என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. கல்யாண டிராமாவுக்கு என்ன கட்டாயப்படுத்தினதே கயல் தான். முதல்ல முடியவே முடியாதுன்னு சொன்னா கடைசியில எல்லா விஷயமும் தெரிஞ்ச ரமேஷுங்கிற மாப்பிள்ளைய கையலுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இந்த டிராமாவுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். கடைசி நேரத்துல ரமேஷ் காலை வாரிட்டான். அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். மற்றபடி என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் எப்போவாவது கயல் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேனா? இல்ல ஆசை வார்த்தை பேசி மோசம் பண்ணனா? சொல்லுங்கப்பா. சுப்பிரமணியும் இளவரசியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத ஒண்ணு என் தங்கச்சி கெடுக்கல. அந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்னு எங்க அம்மா சொல்லல. சுப்பிரமணியும் இளவரசியும் தான் சந்தோஷமா வாழலையே. ஒரு நாள் வாழ்நாளும் சுப்பிரமணி மாமாவோட தான் சேர்ந்து வாழவேன்னு என் தங்கச்சி வைராக்கியமா இருக்கா. அதனாலதான் நானும் இவ்வளவு தூரம் பேசுறேன். அப்படி நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இந்த விஷயத்தில் நாம் மட்டுமே பேசி ஒரு முடிவு எடுக்க முடியாதுமா. கையிலையும் உங்கள் அம்மாவும் சந்தித்து பேசினதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, நான் போய் அவங்க 2 பேரையும் சந்தித்து பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணுவேன். அண்ணே, அண்ணே. வாங்க சித்தப்பா, ஆமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சித்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உட்காருங்க சித்தப்பா. ஆ. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கம்மா. நீ இன்னும் காலேஜ் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டு இருக்கேன் சித்தப்பா. சரி, அம்மா எங்க? அம்மா காமாட்சியத்து வீடு வரைக்கும் போயிருக்காங்க. அப்படியா? சரி சித்தப்பாக்கு காஃபி கொண்டு வா போ. சரிக்கா. இல்ல வேணாம்மா, இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். இளவரசி, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? சந்தோஷமா தானே இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சித்தப்பா. கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகுமா? அதுவும் சரிதாம்மா. கோழி ஒன்றும் வேணும்னு மிதிக்கிறது இல்லையே. ஆமா, அம்மா போன் பண்ணி 10,000 பணம் வேணும்னு கேட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். நேர்ல வாங்க சொல்றேன்னாங்க. என்ன விஷயம்? அது வந்து சித்தப்பா, வீட்டை காலி பண்ணணும். அதான் பணம் கேட்டு உங்களை கால் பண்ணி வர சொன்னாங்க. என்னது, வீட்டை காலி பண்ணுமா? ஏன், இந்த வீட்டுல என்ன பிரச்சனை? வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ண சொன்னா காலி பண்ணி தானே ஆகணும் சித்தப்பா. ராஜா தம்பி வீட்டை காலி பண்ண சொன்னாரா? எதுக்காக சொன்னாரு? அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. பின்ன என்ன சித்தப்பா, அம்மா பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்லுவாரு? தேவையில்லாம அவரையும் அக்காவையும் சம்மந்தப்படுத்தி பேசிட்டாங்கல்ல, அந்த கோவம் தான் அவருக்கு. ராஜா அந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரா? அம்மா, ராஜா உங்கள்கிட்ட வந்து நேரா சொன்னாரா? நேரா சொல்லல சித்தப்பா, மறைமுகமா சொல்லிட்டாரு. மறைமுகமா சொன்னாரா? என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. வேற ஆளுங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு போயாச்சு.
வீட்ல ஆளுங்க குடியிருக்கும் போதே வேற ஆளுங்க வந்து பாக்குறாங்கன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லாம தானே சொல்லிருக்காரு. ராஜா அந்த மாதிரி எடுத்தங்க கவுத்தன்னு முடிவு எடுக்க மாட்டாரு. இல்ல சித்தப்பா, ராஜா முன்ன மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டாரு. அக்காவோட சம்பவத்துக்கு அப்புறம் சரியா பேசுறதில்ல, வீட்டுக்கும் வரதில்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாமளே புரிஞ்சுக்கிட்டு வீட்டை காலி பண்றது தானே முறை. அதனால வீட்டை காலி பண்ணலான்னு இருக்கோம். உடனே வீடு மாத்தறங்கிறது முடியாத காரியமா? ஏன்னா நம்ம வசதி தகுந்த மாதிரி வீடு அமையணும், தேடி பார்க்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு சித்தப்பா. வீட்டை பார்க்க வந்தவங்க ஒரு வாரத்துல வீட்டுக்கு குடி வந்துடும்னு சொன்னாங்க சித்தப்பா. ஒரு வாரத்துலலாம் நம்ம நினைச்ச மாதிரி வீடு அமையாதுமா. கொஞ்சம் பொறுங்க. எதுக்கு நான் ராஜா தம்பிகிட்ட பேசிட்டு வரேன், இருங்க. ராஜா தம்பி, ராஜா தம்பி. சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. உள்ள வாங்க சார். இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அண்ணி உங்களையும் இளவரசியும் சம்மந்தப்படுத்தி பேசிடக்கூடாது, தப்பு தான். அதை விடுங்க சார், இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு? நான் அதெல்லாம் மறந்துட்டேன் சார். அப்படி இல்லை தம்பி, அந்த வருத்தம் உங்க மனசுல இருக்கு. அதனால தான் முன்ன மாதிரி பேசுறதுல பழகுறதுலன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. உங்க வருத்தம் நியாயமானதுதான். அதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி தம்பி? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாரங்கிறது ரொம்ப குறைவு தம்பி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாரத்துல வீடு பார்த்து எப்படி தம்பி போறது? 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அண்ணி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. என்னது, வேற வீடு பார்த்துட்டு போக போறாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நீங்க தான் அந்த வீட்டுக்கு வேற ஆளை குடி வைக்க போறீங்களா? ஆளும் கூட வீட்டை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இத பத்தி அவங்க யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட சரியா பேசுறது இல்லையா? அதனாலதான் என்ன வரவழைச்சிருக்காங்க. அது வீடை காலி பண்ணிக்கிறோம், ஆனா கொஞ்சம் அவகாசம் கொண்டு தம்பி. அப்படியா? சரி, கொஞ்சம் என் கூட வாங்க. சரி. அதான் சித்தப்பா பேச போயிருக்காருல, வரட்டும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அக்கா, ஏங்க, உங்க வீட்ல எல்லாரும் தப்பா தான் புரிஞ்சுப்பீங்களா? புதுசா குடித்தனம் வர போறது நீங்க இருக்க போர்ஷனுக்கு இல்லைங்க, நான் இருக்க போர்ஷனுக்கு.